அன்பர்களே, அவர்களை அல்லாஹ் ரசூலுக்கு தோதுவாக வளர்க்க வேண்டும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் தஆலா 100 வயசுல 90 வயசுக்கு மேல அல்லாஹ் தஆலா குழந்தை கொடுத்தான். என்றாலும் அவர்கள் எப்படி தெரியுமா குழந்தையை வளர்த்திருந்தார்கள்? அந்த குழந்தைக்கு 10-11 வயசு தான் இருக்கும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த குழந்தைகிட்ட சொல்கிறார்கள், ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து சொல்றாங்க, என்னுடைய மகனே, நான் தொடர்ந்து கனவில் இவ்வாறாக உன்னை அறுப்பதை போல், அல்லாஹ்வுக்கு குர்பானி செய்வதை போல் கனவு காண்கிறேன். நீ என்ன கருதுகிறாய்? ஃபலம்மா பலக மஅஹு ஸஅய கால யா புனைய, என்னுடைய மகனே, நான் இவ்வாறு கருதுகிறேன், இவ்வாறு கனவு காண்கிறேன், நீ என்ன சொல்கிறாய்? ஃபந்துரு மாதா தரா, நீ என்ன கருதுகிறாய் என்பதாக கேட்கிறார். அந்த குழந்தை என்ன தெரியுங்களா சொல்லுச்சு? 11 வயசு குழந்தை. அவர்கள் அந்த குழந்தை சொல்லுது, கால யா அபத்தி, என்னுடைய தந்தையே, எப்படி அல்லாஹு தாலா உங்களை ஏவினானோ அவ்வாறே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். என்னை அறுத்து பலியிடுவதை போல் அல்லாஹு தாலா உங்களுக்கு மனாமில் சொல்லி இருந்தால், என்னுடைய தந்தையை நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்களுக்கு அல்லாஹ் எப்படி ஏவினானோ கால யா அபத்தி ஃபால் மா துமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 11-12 வயசு குழந்தை. நபிக்கு அல்லாஹ் 90 வயசு கழிச்சு குழந்தை கொடுத்தான். அந்த குழந்தையை நபி எப்படி வளர்த்திருக்கிறார்கள்? நபி என்ன கனவுல பார்த்துட்டு கேட்கிறாங்க, மகனே, உனக்கு மிட்டாய் வாங்கி கொடுக்கறதுன்னு கனவு சொல்ல, உன்னை அறுத்து அல்லாஹ்வுக்கு பலியிடுவதை போல் தொடர்ந்து ஒரு கனவு வருகிறது. உன்னுடைய கருத்து என்னவென்று கேட்கும் பொழுது அந்த குழந்தை சொன்ன பதில் என்ன? கால யா அபத்தி ஃபாலு மா துமர், என் தந்தையே, உங்களுக்கு எப்படி உத்தரவிடப்பட்டதோ அப்படியே நீங்கள் செய்யுங்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், நிச்சயமாக நீங்கள் என்னை பொறுமையாளர்களில் இருந்தும் ஒருவனாக பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்கிறது. என்றால் அன்பர்களே, அல்லாஹ் 90 வயசு கழிச்சு கொடுத்தாங்கிறதுக்காக வேண்டி அதை அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாற்றமாக அந்த குழந்தைகளை அவர்கள் வளர்க்கவில்லை. அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவுக்கு கீழ்ப்படியும் குழந்தைகளாக வளர்த்திருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல பதிவு செய்கிறான். பதிவு செய்தது மட்டும் அல்லாமல் அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தின் மீது ஒவ்வொரு வருஷமும் அல்லாஹ் குர்பானியை கடமையாக்கி அல்லாஹ் என்ன உணர்த்துறான் அன்பர்களே? இந்த சம்பவத்தை உணர்த்துறான். உங்களுக்கு நான் எவ்வளவு தாமதமாக குழந்தைகளை கொடுத்தாலும் சரி, அந்த குழந்தை என் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளை இஸ்மாயிலை போன்று இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் வலியுறுத்துகிறான்.